வணக்கம். கேப்டன் விஜயகாந்தோட இறப்பு நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. கேப்டன் உயிரோடு இருக்கும்போது நிறைய பேர் அவரை பற்றி ரொம்பவே நல்ல விஷயமா தான் சொல்லுவாங்க. அவர் இறந்த அப்புறமா அந்த விஷயம் இன்னும் நிறையவே ரொம்பவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் உயிரோடு இருக்கும்போது நல்லவர் வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இறந்த அப்புறமா அவர் இன்னும் நிறைய பண்ண நல்ல விஷயங்களை சொல்லி அவர் நல்லவர் உள்ளவர் தான் சொல்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் எங்கே போனாலும் அவரை பற்றி நிறைய புகழ்ந்து தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர அவரை பற்றி கருப்பான ஒரு பிளாக் மார்க்கிற விஷயத்த யாருமே சொல்லி நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. அவர் இறந்த அப்புறமா எல்லா முன்னணி கதாநாயகர்களும் சரி, சினிமா துறை சேர்ந்தவங்களும் சரி, அரசியல்வாதிகளும் சரி வந்தாங்க. ஒரு சிலர் வர முடியாதவங்க வீடியோ மூலியமா இரங்கலை தெரிவித்தாங்க. அதுவும் பண்ண முடியாதவங்க நேரடியாக அவரோட நினைவிடத்துக்கு இரங்கலை தெரிவிச்சுட்டு போனாங்க. அதில் ஒரு 2 பேர் மேலே ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. இவங்க ஏன் வரலை அப்படின்னு. ஒருத்தர் தல அஜித்குமார். ஆனால் இவர் ஃபோன் பண்ணி இரங்கலை தெரிவித்ததாகவும் அவங்களோட குடும்பத்துக்கிட்ட வருத்தத்தை தெரிவித்ததாகவும் சொல்கிறாங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகன், கலைஞன், ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவன் இறந்து போயிருக்கிறாரு. அப்போது ஒரு குடும்பம் எந்த சூழ்நிலையில் இருக்கும், அந்த சூழ்நிலையில் இரங்கலை தெரிவிக்கிறதுக்கு ஃபோன் பண்ணி பேசணுமான்னு கேட்டால் அது ஒரு தவறான விஷயம். பதிலுக்கு என்ன பண்ணியிருக்கலாம், அவர் ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருக்கலாம். ஏன்னா 90களில் இவரோட முதல் படம் ரிலீஸ் ஆகும்போது கேப்டன் அவர்கள் 100 படத்துக்கு மேலே நடித்து முடிச்சிட்டார். அப்போது அவர் இவங்களை விட எவ்வளோ பெரிய சீனியர் பார்த்துக்கோங்க. ஏன்னா இவங்க இப்போ வரைக்கும் தல அஜித்குமாரும் சரி, தளபதியும் சரி இன்னும் 100 படம் பண்ணலை, 60-70 தான் போயிட்டுருக்காங்க. ஆனால் அவங்க சினிமா ஃபீல்டுக்கு 15-20 வருஷத்தில் 100 படம் பண்ணியிருக்கிறது மிகப்பெரியமான ஒரு விஷயம். ஸோ அப்படிப்பட்ட இவங்களோட மிகப்பெரிய கலைஞனுக்கு இவங்க மரியாதை கொடுக்குறதா இருந்தால் ஒரு வீடியோ மூலமாக ஒரு இரங்கலை தெரிவிச்சுட்டு நேரில் நினைவிடத்தில் ஒரு இரங்கலை தெரிவிக்கிறது தான் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு நியாயமான மரியாதை. அதை விட்டுட்டு ஃபோனில் விசாரிக்கிறது ரொம்பவே ஒரு மரியாதை குறைவான ஒரு செயல் தான் நான் நினைக்கிறேன். அடுத்து வடிவேலு ஏன் வரல அப்படின்னு கேட்குறாங்க. வடிவேலு அவர்கள் வரலாம்னு நினைச்சாலும் வர முடியாது. அவருக்கு ஒரு பயம் இருக்குல்ல, இத்தனை ஆயிரம் பேர் மக்கள் இருக்காங்க, அவரோட கட்சியை சேர்ந்த ஆள்கள் இருக்காங்க, இங்கே அவர் எங்கே அடிச்சிட்டு போகிறாங்கன்ற ஒரு பயத்தில் அவரும் வராமல் இருந்துட்டார். பதிலுக்கு அவர் வீடியோ மூலமாக ஒரு இரங்கலை தெரிவிச்சிருக்கலாம். அவரும் அதை பண்ணலை. அவருக்கு மிகப்பெரிய கோல்டன் ஹார்ட்னு நினைக்கிறேன். ஃபேஸ்புக்கில் ஒரு நண்பர் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். அட என்னடா சும்மா வடிவேலு வரலன்னு கேட்குறீங்களே, அதை விட முக்கியமான விஷயம், தேமுதிகவில் இருந்து ஜம்ப் ஆகி வேற ஒரு கட்சிக்கு போனாங்களா 29 எம்எல்ஏக்கள், அவங்க ஏன் வரல, யாராவது கேள்வி கேட்டிங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சார். இது ஒரு நியாயமான கேள்வி தான். ஒரு கட்சியை உருவாக்கி அதில் ஒரு எம்எல்ஏக்கள் உருவாக்கி அவங்க ஒரு பொசிஷன் கொண்டு வந்த அப்புறமா அவங்க வேற ஒரு கட்சிக்கு தாவறாங்கன்றது அவருக்கு செய்த ஒரு மிகப்பெரிய துரோகம். ஓகே, ஊரை ஏமாற்றலாம், உலகத்தை ஏமாற்றலாம், பொண்டாட்டி பிள்ளைங்க யாரை வேணால் ஏமாற்றலாம். ஆனால் அவங்களோட மனசாட்சியை ஏமாற்ற முடியாது. அதுக்கான பதில் அவங்களே சொல்லிப்பாங்க. அதை விடவும் கேப்டன் அப்படின்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரை பற்றி எல்லா இடத்துலையும் நல்லவர் வல்லவர் அப்படின்னு தான் நம்ம கேள்விப்படுறோம். அவரை பற்றி ஒரு பிளாக் மார்க், எல்லாரை பற்றி நம்ம ஏதோ ஒரு பிளாக் மார்க் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இவரை பற்றி எந்த ஒரு பிளாக் மார்க்கும் நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு நடுவில் கேப்டன் விஜயகாந்த் பிரிச்சுட்டு கேப்டன் நல்லவர் வல்லவர் விஜயகாந்த் அப்படின்னு தான் அவரோட பேர் வைக்கணும் போல இருக்கு. யார் வந்தா என்ன போனா என்ன, கேப்டன் நல்லவர் வல்லவர் விஜயகாந்த் பெரிய நடிகனாக மாறணும்னு ஆசைப்பட்டார், நடிகன் ஆகிட்டார். பெரிய கலைஞனாக மாறணும்னு ஆசைப்பட்டார், பெரிய கலைஞனாகவும் ஆகிட்டார். பெரிய தலைவனாக மாறணும்னு ஆசைப்பட்டார், தலைவனாகவும் ஆகிட்டார். அவரோட புகழ் இன்னும் இந்த உலகத்தில், இந்த உலகம் அழியிற வரைக்கும் இருக்கும்னு நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.